صل على محمد. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபகால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லம் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹ் வ சுன்னத் ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் இருளக இரட்சகர் கண்மணி நெஞ்சில் நிறைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பிறகு, சிறப்பான ரபியூனில் அவ்வல் மாதத்திலே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். இந்த பிறந்த மாதத்திலே அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறுவதற்காக பலவாறான நிகழ்ச்சிகள் உலகளாவிய ரீதியிலே நடந்து வருவதை நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையிலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், சீரா போன்ற விடயங்களை மக்கள் மத்தியிலே சொல்லி அதன் சிறப்பை மக்களுக்கு உணர்த்துவதற்கான முயற்சிகளும் ஆங்காங்கே நடைபெற்று வருவதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். அந்த வகையிலே இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ் தொடர்பான சில விடயங்களை உங்களோடு கலந்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அதாவது ஹிஜ்ரத்து சென்று 10 வருடங்களுக்கு பிறகு, ஹிஜ்ரத்து சென்றதற்கு பிறகு இடைக்காலத்திலும் அவர்கள் மக்காவுக்கு வந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது என்பது எங்களுக்கு தெரியும். என்றாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழல் அன்றைய காலத்திலே இருக்கவில்லை. அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மீண்டும் மக்காவுக்கு வருகிறார்கள். ஆனால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வருகின்ற அந்த காலப்பகுதியிலே மக்கமா நகரம் ஒரு சுமூகமான ஒரு நிலைமையில் காணப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தவிதமான எதிர்ப்பும் அற்றவர்களாக மக்காவுக்குள் வந்து காபத்துல்லாவை கைப்பற்றிய அந்த விடயத்தை நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். அதன் பிறகு மக்கமா நகரம் ஒரு சிறந்த ஒரு சூழல் அங்கே நிகழ்ந்தது. ஒரு அமைதியான ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதன் பிறகு பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தங்களுடைய இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மக்கமா நகரத்திற்கு வருகிறார்கள். சுமார் 1,24,000 சஹாபாக்கள், நபித்தோழர்கள் அவர்களை புடைசூழ பக்கத்தில் இருந்தவர்கள், மக்கத்தில் இருந்தவர்கள், இன்னும் பலரும் சேர்ந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக மக்கமா நகரத்துக்கு வருகிறார்கள். எனவே அங்கே மக்கமா நகரம் அந்த இபாதத்து செய்வதற்கு
அவர்களுக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான ஒரு நல்லதொரு நிலை அங்கே காணப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்துக்கு வந்து அங்குள்ள முக்கியமான இபாதத்துகளை நிறைவேற்றியதன் பிறகு துல்ஹஜ் மாதம் 8வது நாள் மினாவுக்கு வந்து அங்கே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையிலே, அதாவது 9வது நாள் அரபாவுடைய தினத்திலே அவர்கள் சஹாபாக்கள் புடைசூழ அரஃபா மைதானத்துக்கு செல்கிறார்கள். தங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் மிக முக்கியமான ஒரு இபாதத்து தான் அரபாவிலே தங்குவது. எனவே அங்கே அவர்கள் சென்று அந்த சஹாபாக்கள் புடைசூழ அரபா மைதானத்துக்கு சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது நாள் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததன் பிறகு தங்களுடைய இறுதி உபதேசத்தை அவர்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை விழித்து, என்னுடைய தோழர்களே, இன்றைய இந்த தினத்துக்கு பிறகு அடுத்த வருடங்களிலே உங்களை நான் சந்திக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமோ என்று நிச்சயமாக கூற முடியாமல் இருக்கிறது. எனவே நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை, நான் சொல்லுகின்ற இந்த விடயங்களை மிக கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும், செவி மடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விசேடமாக மனிதனுடைய உரிமைகளை பற்றி சொன்னார்கள். அதாவது அவர்கள் 23 வருட காலம் அவர்களுக்கு தங்களுடைய தாவா பணியை மக்காவிலும் மதீனாவிலும் அவர்கள் நிறைவேற்றி சுமார் 23 வருட காலம் கடிந்து விட்டது. இந்த 23 வருட காலத்திலும் அவர்கள் மக்களுக்கு செய்த அந்த நல்லுபதேசம், மக்களுக்கு எப்படி வழிகாட்டினார்கள், மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவர்கள் தங்கள் முயற்சிகளை எப்படி மேற்கொண்டார்கள், அந்த விடயங்களின் சுருக்கமான ஒரு விடயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினத்திலே மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலுக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களுடைய இரத்தமும் உங்களுடைய பொருட்களும், விசேடமாக இந்த விடயத்தை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய இரத்தம், அது உங்களுக்கு ஹராம், அது மரியாதைக்குரியது. இந்த இடம், அதாவது அங்கே அவர்கள் பிரச்சாரம் செய்த, அவர்கள் அந்த இறுதி பிரச்சாரத்தை மேற்கொண்ட அந்த இடம் அரபா மைதானம். ஆகவே அந்த இடம் எவ்வளவு கண்ணியத்துக்குரியதாக இருக்கிறதோ, அதே போல அந்த இடம் மட்டுமல்ல, அந்த மாதம் துல்ஹஜ்ஜா மாதம் கண்ணியத்திற்குரிய மாதம், சிறப்புக்குரிய மாதம். அந்த இடமும் அந்த மாதமும் அந்த பிரதேசமும் எப்படி கண்ணியத்திற்குரியதாக இருக்கிறதோ, அதுபோன்று உங்களுடைய மானமும் மரியாதையும், உங்களுடைய பொருட்களும், உங்களுடைய இரத்தமும் மரியாதைக்குரியது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்திலே எடுத்துச் சொன்னார்கள். இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை அந்த மக்களிடத்திலே எடுத்துச் சொன்னார்கள். ஜாஹிலியா காலத்திலே உங்களிடத்திலே பல வகையான பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம். அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் இஸ்லாம் வந்து அதை ரத்து செய்து விட்டது, இல்லாமல் ஒழித்து விட்டது. அதில் முக்கியமான ஒன்றுதான் பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு விடயம். காலமெல்லாம் பழிக்கு பழி வாங்குகின்ற, அதாவது கொலைக்கு பழி வாங்குகின்ற ஒரு பழக்கம் ஜாஹிலியா காலத்திலே உங்களிடத்திலே இருந்திருக்கின்றது. எனவே அந்த பழக்கத்தை நான் இன்று அடியோடு நீக்கிவிட்டேன். அதே போல வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களாக
நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். எனவே அந்த வட்டி தொழிலையும் வட்டியையும் இதோ என்னுடைய கால் பாதத்தின் கீழ் போட்டு அதையெல்லாம் நான் அழித்து விட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது, தங்களுடைய இறுதி உபதேசத்தின் பொழுது சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான், அதாவது இன வித்தியாசம், இனப்பாகுபாடு, மொழி வேற்றுமை, இப்படியான வேற்றுமைகளையெல்லாம் அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூண்டோடு ஒழித்தார்கள். அது மனித சமுதாயத்திலே நிச்சயமாக இருக்கக்கூடாத ஒரு மோசமான ஒரு குணம் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழகாக சொன்னார்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமி. அஜமியை காண அரபிக்கு எத்தகைய சிறப்பும் கிடையாது. அப்படியான ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது அரபு மொழி பேசக்கூடியவர்கள் தான் உலகத்திலே உயர்ந்தவர்கள் என்ற ஒரு மனப்பாங்கு அந்த அரபிகள் மத்தியிலே இருந்தது. வலாலி அஜமியின் அலா அரபி. அரபியை காண அஜமிக்கும் எத்தகைய சிறப்பும் கிடையாது. அரபு மொழி பேசாத வேறு மொழி பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கும் எத்தகைய சிறப்போ மரியாதையோ கண்ணியமோ கிடையாது. வலாலி அஹ்மர் அலா அஸ்வத். கருப்பனைக்கான வெள்ளையனுக்கோ வெள்ளையனைக்கான கருப்பனுக்கோ எந்த சிறப்போ மரியாதையோ கண்ணியமோ கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக கண்டிப்பாக அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விடயத்தையும் சொன்னார்கள். இல்லாபி தக்வா, இறையச்சத்தை கொண்டு மாத்திரமே நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே எடுத்து சொன்ன அந்த விடயத்தையும் இந்த இறுதி ஹஜ்ஜின் பொழுது அவர்களுடைய அந்த பிரச்சாரத்திலே, அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜி உபதேசத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு விடயம்தான், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரை. உங்களுக்கு நான் 2 விடயங்களை, முக்கியமான விடயங்களை, பொக்கிஷங்களை விட்டு செல்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. அந்த 2ஐயும் நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக நீங்கள் வழிதவற மாட்டீர்கள். அந்த 2ம் என்ன? அதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். மிகவும் விசேடமாக அந்த மக்களுக்கு வலியுறுத்தினார்கள். அதுதான் கிதாபுல்லாஹ் வ சுன்னத் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வழிகாட்டியாக அருளிய அந்த அருள்மறை அல் குர்ஆன், அந்த அருள் குர்ஆனின் அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்களானால், எல்லா விடயங்களையும் அந்த குர்ஆனை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துச் செல்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் வழிதவறி போக மாட்டீர்கள். அத்தோடு குர்ஆன் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகள் சுன்னா, அதுவும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அவற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதோடு முக்கியமாக ஒரு மனிதன் நேர்வழி பெறுவதற்கான ஒரு வழியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் மிக முக்கியமாக சொல்லி காட்டினார்கள். அதாவது நீங்கள் நேர்வழி பெற வேண்டுமா, நாளை மறுமையிலே உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமா, அதற்கான வழி என்ன என்பதையும் சொல்லிக் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் முக்கியமாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயம். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் மிக முக்கியமாக அடிப்படையாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் தான் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை நாங்கள் நம்ப வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயம். அடுத்ததாக அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவது மட்டுமல்ல, இறையச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நிச்சயமாக இருக்க வேண்டும். அதே போல 5 வேளை தொழுகையை
உரிய நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும். உரிய நேரத்திலே ஐவேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிக்க வேண்டும். ஜக்காத் வசதி படைத்தவர்கள் ஜக்காத் கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும். அதே போல ஹஜ்ஜுடைய கடமைகளையும் நிறைவேற்றி அவன் உண்மையான ஒரு மூமினாக, பூர்ணமான ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக நாளை மறுமையிலே அவனுக்கு மகத்தான பரிசாகிய அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே தருவான் என்ற அந்த முக்கியமான ஒரு விடயத்தையும் சொன்னார்கள். இப்படி பல விடயங்களை சஹாபாக்களுக்கு, அதாவது 23 வருட காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகத்தோடு கஷ்டத்தோடு பல சிரமங்களுக்கு மத்தியிலே அவர்கள் அந்த இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைத்தார்கள். எங்களுக்கு தெரியும் அவர்கள் பட்ட துன்பங்கள். தாய்வுக்கு சென்ற வேளையிலே அவர்களை மிகவும் பயங்கரமாக துன்புறுத்திய அந்த மக்கள், அதே போல மக்காவிலே அவர்களுக்கு வாழ விடாமல் அங்கிருந்து அவர்களை துரத்தி அடித்தார்கள். முட்களை பாதையிலே பரத்தி வைத்தார்கள், படுகுழி தோண்டி வைத்தார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே பயங்கரமாக ஒட்டகத்தின் குடல்களை மாலையாக போட்டார்கள். இப்படி செய்த அந்த மக்கள் தான் இறுதியாக இந்த ஹஜ்ஜுடைய நேரத்திலே, கடைசி ஹஜ்ஜிலே அவர்களுக்கு உதவியாளர்களாக யார் யாரெல்லாம் துரத்தி அடித்தார்களோ அவர்கள்தான் அவர்களுடைய அன்பர்களாக, அவர்களை பாதுகாக்கின்ற தியாகிகளாக அவர்கள் அன்றே வந்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி ஹஜ் உபதேசம் நடந்து முடிந்ததன் பிறகு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான ஒரு திருவசனத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். அதுதான் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து தந்து விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் அனுமதித்து பொருந்தி கொண்டு விட்டேன் என்ற அந்த திருமறை வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அரஃபா தினத்திலே அந்த முற்ற வெளியிலே அவன் அருளினான் என்பதையும் நாம் இங்கே அவர்களுடைய இந்த வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவை, அவருடைய பிறந்த தினத்தை நினைவு கூறிக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இப்படியான வரலாறுகளை, இப்படியான முக்கியமான விடயங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே படித்து அதன் படிப்பினைகளை நாம் வாழ்க்கையிலே கடைப்பிடித்து ஒழுகுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகள், அதாவது எங்களுடைய குழந்தைகள், நாங்கள் பெற்று வளர்க்கின்ற எங்களுடைய செல்வ குழந்தைகள், இவர்களையும் நாங்கள் நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களுக்கும் நல்ல வழியை சொல்லிக் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை அவருடைய உள்ளங்களிலே ஊட்டி அவர்களை பின்பற்றி ஒழுகியை நடப்பதற்கு, அன்போடு வாழ்வதற்கு அவர்களுக்கும் நாங்கள் வழிகாட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராக்களை, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை, அவர்கள் உலகத்துக்கு அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே அவர்கள் செய்த தியாகங்களை, இஸ்லாத்திற்காகப்பட்ட கஷ்டங்களை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படியான நல்ல நற்குணங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா துணை செய்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على